வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் எப்படி ஒரு டேபிள் இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே நார்மல் டேட்டா ரேஞ்சு கன்வெர்ட் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இது நம்ம டேபிள் ஃபார்மேட்டில் இது இருக்கான்ட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். அது எப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு காலம் இன்சர்ட் பண்ணி பாருங்கள். Ctrl+Shift+ பண்ணும்போது என்னென்னா ஒரு காலம் இன்சர்ட் ஆகும். இந்த இடத்துல உங்களுக்கு காலம் 1ன்னு உங்களுக்கு நேம் கிடைச்சதுன்னா இது கன்ஃபார்மாக இது வந்து டேட்டா வந்து டேபிள் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இப்போ இது ஒரு ஆப்ஷன். இல்லைனா நீங்கள் டேட்டா அந்த டேபிள்குள்ளே கிளிக் பண்ண உடனே நியூ வெர்ஷனில் எல்லாமே உங்களுக்கு டிசைன் ஆப்ஷன் வரும். டிசைன் மேலே கிளிக் பண்ணுங்கள். இந்த மூணாவது ஆப்ஷன் பாருங்கள், கன்வெர்ட் டு ரேஞ்ச். இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு டயலாக் பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகும். டு யூ வாண்ட் டு கன்வெர்ட் த டேபிள் டு எ நார்மல் ரேஞ்ச்? ஜஸ்ட் கிளிக் ஆன் எஸ் கிளிக் பண்ணுறது மூலிமா இந்த டேபிள் வந்து நார்மல் டேட்டா வந்து கன்வெர்ட் ஆகிடும். இப்போ நம்ம இந்த டேட்டா வந்து நார்மல் ரேஞ்சை கன்வெர்ட் ஆயிடுச்சு, பட் த ஃபார்மேட் ரிமைன் சேம். இப்போ இங்கே பாருங்கள், இந்த டிசைன் ஆப்ஷன் நம்மளுக்கு வராது. இந்த டேட்டா கிளிக் பண்ணும்போது இந்த டிசைன் ஆப்ஷன் வராது. அட் த சேம் டைம் ஈவன் இஃப் யூ இன்சர்ட் எ நியூ காலம், உங்களுக்கு இந்த காலம் 1 காலம் 2ன்றது ஹெடர் வராது. தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ண கையோட சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த போடக்கூடிய வீடியோலாம் உங்களை வந்து சேரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.